சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 40 mm நான் கட்டிங் போரிங் பார் தான் எடுத்திருக்கோம். இது சிஎன்எம்ஜி இன்செர்ட் வச்சு யூஸ் பண்ணுறது. நான் கட்டிங்னாலே நம்ம ஜாப் ஓப்பன் போராக இருந்தால் தான் நம்ம அதை நான் கட்டிங் யூஸ் பண்ணுவோம். மற்ற டைம் ரெகுலர் கட்டிங் எட்ஜ் தான் யூஸ் பண்ண முடியும், ஸ்டெப் போராக இருந்ததுன்னா. இப்போது நான் எங்களோட ஜாபுக்காக நான் இந்த நான் கட்டிங் பார் எடுத்திருக்கேன். 75 mm போருக்கு 105. ஆக்சுவலாக எங்களோட ஜாபோட ஃபுல் லென்த்து பார்த்திங்கன்னா 205. அதனால் நான் ஃபஸ்ட்டு சைடு பாதியும் செகண்ட் சைடு திருப்பி போட்டு பாதியும் எடுக்க போகிறோம் இதே நான் கட்டிங்கில். இந்த போரிங் பார் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெப்த் ஆஃப் கட் அதிகமாக போகும்போது, அதாவது 75லேருந்து ஒரு 85 mm அப்படி போர் பண்ணும்போது 10 mmக்கு அந்த நான் கட்டிங்கோட ஆங்கிள் இருக்கும் இல்லைங்களா, அது ஃபுல்லாக ஏறும்போது லோட் ஆகும், ஒரு சவுண்டும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி 105 mm போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாஸுக்கும் சவுண்டு வரும். ஏன்னா ஒவ்வொரு பாஸும் 105 தான் போகும் இல்லைங்களா, அதனால் சவுண்டு லோட் ஆகும் அந்த ஆங்கிளுக்காக. இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இதில் பார்த்திங்கன்னா போர் உள்ளே ஃபுல்லாக லோட் ஆகிருக்கும். அந்த டேப்பர் நல்லாவே இதாகும். அந்த இன்செர்ட்டுக்காக நம்ம ஆழை அதிகமாக இறக்கும்போது இன்செர்ட்டுக்காக அது லோட் ஆகும். அதனால் நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன், அந்த 105 லென்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 mm சேம்பர் கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாஸ் 108க்காகவும், ரெண்டாவது பாஸ் பார்த்திங்கன்னா 106, கடைசி பாஸ் பார்த்திங்கன்னா 105லேருந்து அப்படியே 108க்கு டேப்பர் இறங்கிரும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த ஆங்கிள் சவுண்டு வராது. ஓகே, தேங்க்யூ.